தமிழ் தாத்தா என்று சொல்லும்பொழுது 2 ஒற்று இருக்கும். தமிழ் தாத்தா. இந்த 2 ஒற்றுகளையுமே நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மெய்யெழுத்த நீக்குனீங்கன்னா, தாதா என்று பொருள்படும். இவருடைய தமிழ்ச் சேவையை பாராட்டி, நாங்க இனிமேல் உங்கள வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்றாரு. அந்த தமிழ் தாத்தாங்கிறதுக்கு 3 காரணங்கள வந்து கல்கி வந்து சூட்டுறார். முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசே வந்துட்டு வரக்கூடிய பிப்ரவரி 19 தமிழ் மறுமலர்ச்சி நாளா உவேசாவினுடைய விழாவ கொண்டாடலாம்னு சொல்றாங்கல்ல. அப்ப திராவிட இயக்கங்கள் அதை உணர்ந்ததனால தான் நம்முடைய தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே அத வந்து அனௌன்ஸ் பண்றாரு. திராவிட இயக்கங்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறவர் உவே சாமிநாதையர் தான். திராவிட இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தில பிறந்த ஒருத்தவர் தான் குடுக்குறாரு. இத இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சாமிநாதையர் போய் என் கட்டுரைய போடுன்னு அவர் சொன்னாரா? நீங்க தானே வந்து கேட்டு வாங்கிக்கிறீங்க. குடுக்க முடியாத சமயத்துல நீங்க தானே எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்போ ஒரு ஆளுமை கொண்டாடப்படக்கூடியது அவருடைய வேலையாலே தவிர, அவருடைய சாதியோ, அவருடைய பிறப்பினுடைய அடிப்படையோ, அவருடைய மத, இன அடிப்படைகள் இல்லங்கிறது என்னுடைய கருத்து. எல்லோருடைய எதிர்பார்ப்பிற்கும் மாறாக எனது உள்ளம் தமிழ் தாயினுடைய உள்ளத்திலே பதிந்து கிடந்தது. சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு இவற்றில் ஒன்றேனும் என் மனம் பற்றவில்லை. அப்ப தமிழாகவே வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக திறந்துகிட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சாமிநாதையர். மீனாட்சி சுந்தரம்பிள்ளை இவர் மீது அளவு கடந்த அன்பாக இருந்தார். தலைமாணாக்கராகவே இவர் வந்து இருந்து பாடங்களை கத்துக்கிட்டாருங்கிறது வரலாறு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களில் பிராமணர்களை மட்டுமே சேர்த்தாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு கிராமத்தையே அவருக்கு பேர்ல எழுதி கொடுக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் மறுத்துடுறாரு. ஏன்னா நான் வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து கிவாஜா கிட்ட கூட அவர் இந்த உடல்நலம் குன்றி இருந்த போது தேவாரத்தை பதிப்பிக்கிறதெல்லாம் சொல்லும்போது, ஐயா நான் வந்து எப்படியாவது இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொன்னார்? செம்மொழி நிறுவனம் அங்கே இயக்குனராகவும் மற்ற விஷயங்களும் ஒரு பெரிய நிலையில் இருந்துன்னு சொன்னார். அங்கே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழுக்காக வெவ்வேறு வேலைகளுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற திட்டப்பணிகளை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் போனதை விட, எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த சாதிகளை வந்து துறப்பது என்பதுக்கு மாற்று கருத்து இல்லை இன்னைய காலகட்டத்தில். ஆனால் இதன் வழியாகவே அவர்கள் அறியப்பட்டு விட்டார்கள்னு சொன்னால் அதை நம்ம வந்து விட்டுட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மீறுவதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவரை தமிழ் தாத்தாங்கிறத டம்மி பண்ணிட்டு இன்னொரு தமிழ் தாத்தா வளரட்டும். மறுக்க தான் அறிவு வளரும். மறுக்கின்ற சமூகம் தான் உருப்படும். அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை நீங்கள் உருவாக்குங்கள் தான் நான் சொல்றேன். வணக்கம். தமிழ் தாத்தா என்றதும் நமக்கு ஞாபகம் வரும் பெயர் உவேசா. உவேசா பற்றி பல சர்ச்சைகள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றன. தமிழ் தாத்தா உவேசா மட்டும்தானா? தமிழ் தாத்தா என்று உவேசாவை சொல்வது சரியா? உவேசா சாதி உணர்வுடன் செயல்பட்டார் என்று ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் கருத்து பரிமாற இருக்கிறார் உவேசாவின் அனைத்து நூல்களையும் பதிப்பித்தவரும் தமிழியல் ஆய்வாளருமான ப. சரவணன். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து இன்றைய தலைமுறைக்கு உவேசா பற்றி ஒரு அறிவுப்படுத்துகிற மாதிரி, உவேசானா யார்? உவேசா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா அப்படின்னா உவேசா அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சொல்லப்பட்டதுன்னா அது ஏதோ நமக்கு கற்பிதமாக யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன் இதை வந்து கற்பிதம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது நிஜம். ஏன்னா உவேசாவினுடைய அனைத்து எழுத்துக்களையும் பெரும்பாலும் வாசித்தவன் என்ற அடிப்படையில் அந்த உணர்வுல இருந்து நான் இதை வந்து சொல்கிறக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கேன். இப்போ நாம் போட்டுக்கிற மாதிரி வந்துட்டு முன்னால் ஒரு அடைமொழிகளெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய பேரை வந்து தாங்களாக பிரபலப்படுத்திக்கிற மாதிரி உவேசா ஒரு காலத்துலேயும் தன்னை தமிழ் தாத்தான்னு சொல்லுன்னு அவர் சொன்னதே கிடையாது. அதை சொல்லவும் இல்லை. இந்த பட்டப்பெயரை கொடுத்ததே வந்து கல்கி தான் கொடுக்குறாரு. கல்கி உங்களுக்கு தெரியும். ரா. கிருஷ்ணமூர்த்தி, பொன்னியின் செல்வன்லாம் எழுதின கல்கி தான் இந்த பெயரையே வந்து அழைக்கிறார். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. உவேசாவினுடைய சதாபிஷேக நிகழ்வு வருகிறது 80வது இது. அந்த சமயத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜெனட் மண்டபத்தில் அதுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பேராசிரியர் வையாபுரி பிள்ளை உள்ளிட்டவர்களெல்லாம் குழு தலைவர்களாக வைத்து ஒரு விழாவை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி விகடனில் வேலை செஞ்சுட்டு இருக்கார், ஆனந்த விகடனில். அப்போ ஒரு 3 கடிதங்கள் மாதிரி அவர் எழுதுகிறார். இந்த மாதிரி இந்த சதாபிஷேக விழாவுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறத வந்து விகடன் சார்பாக சொல்கிற மாதிரி, விகடனே அழைக்கிற மாதிரி அந்த லெட்டரை வந்து எழுதியிருப்பார். இவருடைய தமிழ் சேவையை பாராட்டி, நாங்கள் இனிமேல் உங்களை வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதை சொல்கிறார். அந்த தமிழ் தாத்தாங்கிறதுக்கு 3 காரணங்களை வந்து கல்கி வந்து சூட்டுறார். முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஔவை பாட்டியை வந்து பாட்டின்னு சொல்கிற போல் தமிழுக்கு தொண்டு செய்தவங்களை வந்து நாங்கள் தாத்தா என்று சொல்லலாம். இதற்கு என்ன காரணம்னா, அகவை முதிர்வு காரணமாகவும் தமிழுக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய
அளப்பரிய பங்களிப்புக்காகவும் உங்களை வந்து நாங்கள் வந்து தமிழ் தாத்தான்னு சொல்லலாம் அப்படின்னு முதல் காரணத்தை சொல்கிறார். 2வது காரணமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தாத்தா என்று சொல்லும்பொழுது 2 ஒற்று இருக்கும். தமிழ் தாத்தா. இந்த 2 ஒற்றுகளையுமே நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மெய்யெழுத்தை நீக்கினீங்கன்னா, தாதா என்று பொருள்படும். இப்போ தாதானா இன்னைக்கு சொல்கிற மாதிரி நம்ம வந்து அவர் பெரிய தாதாடா அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. தாதானா வள்ளல் என்று பொருள். இப்போ நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வள்ளல். என்ன வள்ளல் அப்படின்னா, தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளல். தமிழுக்கு நிறைய வேலைகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய வள்ளல். எனவே இந்த பேர் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத 2வது காரணமாக சொல்கிறார். 3வதா ஒரு காரணம் சொல்லுவார். ருசி கண்ட பூனை வந்து உரிதாவும். உரிய விட்டு 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 போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பூனை ஒரு இடத்துல வந்து இருக்காது. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, சோடி தேடுவதிலிருந்து மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணால், ஒரு இடத்துல இந்த ருசி இருக்குது, அந்த இடத்துல அந்த ருசி இருக்குதுன்னு தமிழ் ருசியை அறிஞ்சு 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 நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அப்போது ருசி கண்ட பூனை வந்து உரியை தாவுவதைப் போல தமிழினுடைய ருசியை கண்ட நீங்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சோடிகளை தேடுவதற்காக தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறனாலே நீங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், தமிழ் தாதா என்பதைப் போல தமிழ் தாத்தா என்று சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த 3 காரணங்களை வந்து கல்கி முன்வைக்கிறார். இது எல்லாத்த விட ஒரு பியூட்டி வந்து சொல்லுவார் கல்கி வந்து. அது என்னவோ தெரியல, உங்களை டாக்டர்னு சொல்கிறதோ, மகோபாத்தியாயின்னு சொல்கிறதோ, தாட்சிணியாத்திய கலாநிதின்னு சொல்கிறதோ, இதையெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இதையெல்லாம் விட தமிழ் தாத்தா என்று சொல்வதை வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இனி இப்பெயர் கொண்டு தான் நாங்கள் அழைப்போம்னு வந்து கல்கி தான் இதை சூட்டுறார். நமக்கு இன்றைக்கி கூட நம்ம பார்த்திங்கன்னா, அந்த பெரும்பான்மையான வழக்காறுகளை கொண்டு பார்த்தா அது தகும் என்பது என்னுடைய கருத்து. இந்த தமிழ் தாத்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கும். மாதிரியே உவேசாவை தமிழ் தாத்தான்னு சொல்கிறது சரியா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியும் அப்புறந்தே போய்கிட்டு இருக்கு. வந்து குறிப்பாக திராவிட இயக்கத்தவர்கள் வந்து அவரை வந்து ஒரு ஜாதி உணர்வோட செயல்பட்டார் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அவர் தமிழ் தாத்தான்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற திராவிட இயக்கங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசே வந்துட்டு வரக்கூடிய பிப்ரவரி 19 தமிழ் மறுமலர்ச்சினால் உவேசாவினுடைய விழாவை கொண்டாடலான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ திராவிட இயக்கங்கள் அதை உணர்ந்ததுனால தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா வியப்படைவீங்க. திராவிட இயக்கங்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறவர் உவே சாமிநாதையர் தான். பட்டி தொட்டி எங்கும் புறநானூற்றை கொண்டு சேர்த்தது, பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகாரத்தை கொண்டு சேர்த்தது. இதில் திராவிட இயக்கங்களினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். திராவிட இயக்கங்கள் எங்கெல்லாம் வந்து மேடைதோறும் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து புறநானூற்றையும் சிலப்பதிகாரத்தையும் மேற்கோள் காமிக்காமல் பேசவே மாட்டாங்க. வீரத்தாயினுடைய விஷயங்கள், அப்புறம் கனக விசையினுடைய முடிதலை நெறித்தது, இப்படி எல்லாருடைய தமிழரினுடைய ஐடென்டிட்டியாக இந்த 2 நூல்களை 50-60களில் எங்கேயும் வந்து பேசுனதை நீங்கள் பார்த்துக்க முடியும். புறநானூற்றில் இருக்கக்கூடிய மேற்கோள்களையும் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்களையும் திராவிட இயக்கங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டன அப்படிங்கிறது வரலாறு. இதை யார் செய்து கொடுத்தா? திராவிட இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒருத்தவர் தான் கொடுக்குறார். அதுவும் செம்மையான பதிப்பாக கொடுத்துருக்கிறார். சீனிவாசாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாரும் வந்து சிலப்பதிகாரத்தை முதல்ல பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உவேசாவுக்கு முன்னாலே பல மணிமேகலை அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா திருமயிலை சண்முகம் பிள்ளை பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன முக்கியன்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இவற்றிற்குமான இந்த பதிப்பு நுட்பங்களில் 2த்திற்குமான பாரதூரங்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் சீனிவாசாச்சாரியாருடைய சிலப்பதிகாரத்தையும் பாருங்கள், இவங்க சாமிநாதையருடைய சிலப்பதிகாரத்தையும் நீங்கள் பாருங்கள், அவருடைய மணிமேகலையும் பாருங்கள், இவரையும் பாருங்கள். இந்த பதிப்பு அப்படின்னு நீங்கள் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு செம்மையான ஒரு பதிப்பை கொடுத்ததில் உவேசாவினுடைய பதிப்புக்கு நிற்கிறாங்க, நீங்கள் வேறு ஒன்று சொல்லவே முடியாது. அப்போ நம்ம ஆட்கள் உடனே சொல்லுவாங்க, இதெல்லாம் குதர்க்கமான கேள்விகளா? இப்போ சீவைத்தா வந்து இல்லையா, ஆறுமுக நாவலர் இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஆட்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு இருந்தது என்னவோ அதுதான் இருந்தது. இப்போ சிவக சிந்தாமணியை வந்து பதிப்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் சாமிநாதையருக்கு வந்து என்ன வயசு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்லூரி 22 வயசுலேயே முடித்து வேணுவனலிங்க விலாச புராண சிறப்புங்கிறத வந்து பதிப்பிச்சுட்டு ஒரு பதிப்பினுடைய மறுமலர்ச்சியில் தொடங்குவதற்கான காலகட்டத்தில் கும்பகோணம் கல்லூரியில் போனதுக்கப்புறம் தான் வராரு. சேலம் ராமசாமி முதலியாரை சந்திக்கிறாரு, ஜட்ஜை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு தனி கதையாக போயிட்டே இருக்குது. ஆனால் சீவைத்தா வந்து பதிப்பிக்கணும்னு நினச்சிருக்கக்கூடிய அந்த சீவக சிந்தாமணி அவர்கிட்ட இருந்துட்டு போனதை நீங்கள் வந்து பதிப்பிக்கிறதுக்கு ஒன்றும் முடியாதுங்க உங்களால் அப்படிங்கிறத கூட இருக்கக்கூடியவரே சொல்கிறார் சீவைத்தாவை. அப்போ எந்த அளவுக்கு இவர் அதுக்குள்ளார துவைந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் அவருடைய என்சரித்திரத்தில் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். சரிங்க, இன்னொரு கேள்வியும் வந்து துணை கேள்வியாக வந்து இங்கே தமிழ் சூழலில் ஓடிட்டு இருக்கிறது, ஆறுமுக நாவலர் தமிழ் தாத்தா இல்லையா, அவர் தான் தமிழ் தாத்தாவாக வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிங்க. இருந்திருக்கலாம். எப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆறுமுக நாவலர் வந்து அவர் மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய தமிழுக்கும் சைவத்திற்குமாக ஆற்றிய பங்கை யாரும் வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா உவேசாவே அந்த அளவுக்கு அவருக்கு மேலே மரியாதையோடு கொண்டிருக்கக்கூடியது. ஏன்னா அவர் மடம் சார்ந்த நபர். திருவாவடுதுறை மடத்தில் நாவலருங்கிற பட்டத்தை கொடுத்ததுனால ஆறுமுக நாவலர் மீது அவருக்கு அளப்பரிய மரியாதை அதெல்லாம் இருந்தது. எங்கே வந்து நாவலர் வந்து கோட்டை வெட்டுறார் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து பாண்டித்துறை தேவருடைய அப்பா பொன்னுசாமி தேவர் இருந்தார் இல்லைங்களா,
அங்கே 4ஆம் தமிழ்ச்சங்க பீரியடில் திருக்கோவையார் புத்தகத்தை வெளியிடுறாங்க. இவருடைய நாவலருடைய பதிப்பை அவங்க தான் வெளியிடுறாங்க. அப்படி நாவலருடைய பதிப்பை வெளியிடக்கூடியதில் பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு இனி வெளிவர இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்து போட்டிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலிருந்து, சீவக சிந்தாமணிலிருந்து, சிலப்பதிகாரத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பார். திருக்குறள் மட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருப்பார். இதில் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த விளம்பரத்துக்கும் அதுக்கப்புறமா அவங்க சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த நூல்களை வெளியிட்டாங்களான்னா ஒன்றுமே இல்லை. இந்த விளம்பரம் வந்தபோது உவேசாவுக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து 5ஓ 6ஓ தான். அப்போ 5ஓ 6ஓ இருக்கக்கூடிய வயசு இருந்தபோது வந்த விளம்பரம் புஸ்தகம் ஒருவேளை வந்திருந்ததுன்னா நாவலரை நிச்சயமாக இந்த தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கும். ஆனால் நாவலருடைய நிலைப்பாடு என்பது வேறு. அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக ஈழத்திலே போராட வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் அவ்வளோ தூரம் வந்து மெனக்கட்டாரே தவிர, எல்லாரையும் ஒருங்கிணைத்தாரே தவிர, சைவத்துக்கு எல்லாரையும் மடைமாற்றம் செய்தாரே தவிர, தமிழுக்காகவும் குறிப்பாக சைவத்துக்காக அவர் ஆற்றிய பங்கு என்பது வேறு. ஒட்டுமொத்தமான இலக்கியத்தை அவர் செய்தார் என்பது வேறு. இந்த ஒரு அறிவு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நாவலரை கொண்டாடணும்னோ அல்லது உவேசாவை தூக்கி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க எந்தெந்த வேலையை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நாவலர் பெருமான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பட்டியலில் ஏதேனும் ஒன்றையாவது அவர் வந்து சங்க இலக்கியத்தில் வெளியிட்டிருக்காருன்னா கிடையாது. இவ்வளோ ஏன் சீவக சிந்தாமணியை இவர் மடத்தில் இருக்கக்கூடியதை எடுத்து பதிப்பிக்கிற சமயத்தில் பின்னால் வந்து சொல்லும்பொழுது எல்லாரும் 5 அடித்தாளாகிய ஒரு வாடை என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு நீ தமிழையோ சங்க இலக்கியத்தையோ எல்லாம் படிக்காத, தமிழை மட்டுமே வந்து குறிப்பாக சமய இலக்கியங்களே வந்து படி. சாமிநாதையர் மடத்திலேயே இருந்த போதும் கூட சமண இலக்கியத்தை பதிப்பிச்சது தப்பு. இப்படியெல்லாம் வந்து எதிர்நிலைகள் வந்து இருந்தது. ஆனால் அவங்க சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழுக்காக இதை நாங்கள் படிக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய பிரபஞ்ச கடலை எனக்கு இந்த புஸ்தகம் காட்டியதுன்னு சாமிநாதையர் எழுதியிருப்பார். அப்போ அதுக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் வந்து இதை ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த தமிழ் சுவைக்காகவே இதை நாங்கள் படிக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. எல்லா புத்தகத்தையுமே வந்து அவர் ஒரு தமிழாக தான் பார்த்தார். தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னுடைய மனசு வந்து தமிழுக்குள்ளவே ஒட்டிக்கிச்சு அப்படின்லாம் எழுதுறாரு. எல்லோருடைய எதிர்பார்ப்பிற்கும் மாறாக எனது உள்ளம் தமிழ்த்தாயினுடைய உள்ளத்திலே பதிந்து கிடந்தது. சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு இவற்றில் ஒன்றேனும் என் மனம் பற்றவில்லை. தெலுங்கு வந்து இசை சார்ந்த விஷயங்கள் என்னுடைய பாரம்பரியமான விஷயமாகத்தான் இருந்தாலும் கூட, என் தகப்பனாருக்கு இதனால் கௌரவத்தை உண்டாகி இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சமாவது அது மேலே வந்து ஒரு பற்று இருந்தது. ஆனாலும் கூட என்னுடைய மனதை தமிழே பிடித்து கொண்டிருந்தது. என்னுடைய உள்ளத்தில் தமிழ் சிகரம் என உயர்ந்து இருந்தது. சங்கீதம் அதன் ஒரு மூலையில் இருந்தது. ஆனால் அந்த சிறிய இடத்தை கூட கவர்ந்து கொள்வதற்கு தமிழ் காத்திருந்ததுன்னு எழுதுவார். அப்போ தமிழாகவே வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக திறந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சாமிநாதையர். அவர் ஆங்கிலம் படிக்க சொல்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்க சொல்கிறாங்க, எதுலேயுமே அவருக்கு நாட்டம். இதெல்லாம் அவருடைய என் சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இப்படியாக தமிழுக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை தமிழ் தாத்தான்னு சொல்லாமல் வேறு யாரை சொல்லுவீங்க நீங்கள்? உவேசாவோட பங்களிப்பை நாங்கள் மறுக்கலை, அவர் முக்கியமான பங்களிப்புகள் செஞ்சுருக்காரு. ஆனால் உவேசாவை மட்டும் முன்னிறுத்துறதுக்கு, உவேசாவையும் பாரதியும் வந்து 20ஆம் நூற்றாண்டின் பெருமை ஆளும் விழாவை வந்து முன்னிறுத்துறதுக்கு நிச்சயமா அந்த சமூகம் அன்னைக்கு ஊடகங்கள் இருந்தது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதியும் பிராமணர் தான், சாமிநாதையரும் பிராமணர் தான். ஆனால் சாமிநாதையர் மேலே பதிந்து இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய வெளிச்சம் பாரதி வாழ்ந்த காலத்தில் அவன் மேலே இருந்துச்சா? ஜாதி பிரதர்ஷனம் தானே பண்ணாங்க. அப்போ பிராமண சமூகம் என்று சொல்வதற்காகவே ஒருவனை தூக்கி பிடிக்கிறதுங்கிறதோ, பிராமண சமூகம் இல்லாதவர்கள்ங்கிறதுனாலேயே வந்து அவங்கள வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கல அப்படிங்கிறதையோ சொல்ல முடியாது. பிராமணர்கள் கையில் மட்டுமே தான் பத்திரிகை பெரும்பாலும் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் பிராமணாக இருக்கக்கூடியவங்ககிட்ட யார்கிட்டையுமே இல்லை. இப்போ சித்தாந்தம் போன்ற பத்திரிகைகள்லாம் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனந்த போதினி வந்து முனிசாமி நாயுடுகிட்ட இருந்துச்சு. அப்போ அவங்களுமே ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய இடங்கள்லையோ மற்றவங்களும் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து நான் பிராமணாக இருக்கிறவங்கள வந்து எல்லாருமே தூக்கி பிடிச்சிருக்கலாமே, ஏன் பண்ணலை? வேலை யார் செய்கிறாங்களோ அவர்களை ஊடகங்கள் பயன்படுத்தி கொண்டன. அப்போ வேலை செய்கிறவனை முன்னிறுத்துறது அப்படிங்கிறத இருந்துச்சு. யார் மேலே அலாதியான ஒரு பிரியம் இருக்கிறதோ மேலும் அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள். அன்னைக்கு வந்துட்டு சாமிநாதையரை கொண்டாடுவதற்கான தகுதிகள் இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது, தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் காலேஜில் அவர் வேலை பார்த்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்களை இருந்தது. அதன் மூலமாக ஏற்பட்ட தொடர்புகள் அவருக்கு. அதே சமயத்தில் ஆறுமுக நாவலரும் சீவைத்தாவும் இறந்ததுக்கு பின்னாலேயும் வையாபுரி பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பதிப்பு உலகத்தில் தோன்றுவதற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். தனக்கு எந்த விதத்துலையும் பெரிய போட்டிகள் வந்து அவ்வளோவா சாமிநாதையருக்கு இல்லை பதிப்பு உலகத்தில். அப்போ அவரை நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு தான் ஆகணும். தீபாவளி மலர், பொங்கல் மலர் இந்த மாதிரி சமயங்களில் அவருடைய கட்டுரை இடம்பெறாத எந்த புத்தகம் பெரும்பாலும் இருந்ததில்லை. ஒருவேளை அவரால் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, பழைய கட்டுரையை ரீப்ரிண்ட் போட்ட பத்திரிகைகளும் உண்டு. ஒரே கட்டுரை பல்வேறு இடங்களில் வந்து பதிப்புகளில் வந்திருக்கும். இதை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாமிநாதையர் போய் என் கட்டுரையை போடுன்னு அவர் சொன்னாரா? நீங்கள் தானே வந்து கேட்டு வாங்கிக்கிறீங்க. கொடுக்க முடியாத சமயத்தில் நீங்கள் தானே எடுத்து போட்டுக்கிறீங்க.
அப்போது ஒரு ஆளுமை கொண்டாடப்படக்கூடியது அவருடைய வேலையாலே தவிர அவருடைய சாதியோ அவருடைய பிறப்பினுடைய அடிப்படையோ அவருடைய மத இன அடிப்படைகள் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பிராமணர் நான் பிராமின் அப்படின்னு பேசும்போது பெரியாரை தவிர்த்துட்டு பேச முடியாது. சரி, பெரியாருக்கு உவேசா பற்றி என்ன கருத்து இருந்ததுன்னு சொல்லி. பெரியாருக்கு நல்ல மரியாதை இருந்தது சாமிநாதையர் மேலே. நானே கூட வந்து இதில் என்னோட சாமிநாதன் புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். பெரியார் வந்து மூட்டைகளை வந்து கதர் துணியை வந்து வித்துட்டு போகக்கூடிய சமயங்களில் ரயிலில் வந்து பெரியாரும் சாமிநாதருடைய சந்திப்பும் நடக்குது. நடக்கும்போது தன்னுடைய அவர் போடக்கூடிய புத்தகங்களுக்கு பெரியார் உதவி செய்திருக்கார். இதை வந்து நம்ம இப்போ அண்மையில் இறந்து போனார் ஒளிச்செங்கோ, அவர் தன்னுடைய கைப்பட எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார். இது மாதிரியான விஷயத்தை இது பெரியாருக்கும் அவருக்குமான நல்ல உறவு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். பெரியார் எப்பொழுதுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, அவர் பிராமண எதிர்ப்பாளர்கள் சமூக விடுதலைக்காக போராடு என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு உரிய மரியாதையை அந்தந்த இடத்துல அவர் தர தவறியதே கிடையாது. பொதுவாக பிராமண எதிர்ப்புன்னு சொல்லியிருப்பாரே தவிர தனிப்பட்ட முறையில் பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிய அந்த அடிப்படையில் சாமிநாதையர் எங்கேயாவது ஒரு வெறுத்து பேசியிருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் போடக்கூடிய புஸ்தகங்களுக்கும் மற்ற இதுக்கும் இவர் உதவி தானே செஞ்சிருக்காரு. பாவலரேர் பெருஞ்சித்தனார் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆரிய பார்ப்பனருடைய கொட்டங்கள் அடக்குவது இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு ரொம்ப இதுவானார். தமிழுக்காகவே இறுதி மூச்சு வரை வந்தார். அவரை மாதிரி ஒரு பிராமண எதிர்ப்பாளர்களை நீங்கள் பெரியாரோட சில சமயங்கள் அவருடைய கவிதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களை செஞ்சிருப்பார். அவர் மதித்த ஒரே ஒரு பிராமணர் யார் தெரியுமா? சாமிநாதையர் மட்டும்தான். பெருமாள் முருகன் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார். பெருமாள் முருகன் கொஞ்ச நாள் அந்த அந்த ப்ரெஸ்ஸில் அவர் கூடவே இருந்த காலகட்டங்களில் சாமிநாதருடைய ஒரு படம் வந்து கீழே விழுந்திருக்கு. ஒரு ஃபோட்டோ, ஒரு பேப்பர். அதை எடுத்து தொடச்சி நான் மதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஐயர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் மதிக்கக்கூடிய ஐயர் இவர் தான் என்று சொல்லுவது வந்து அவருடைய தனி மனித இதுக்காக இல்லை, தமிழுக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலைக்காக. அப்போ பெருஞ்சித்தனாரை விட நாம எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டோமா? பெருஞ்சித்தனார் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிராமண சமூகத்தில் உவே சாமிநாதையர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவரை காட்டிலுமே அவர் புறந்தள்ளக்கூடிய அளவில் நாமெல்லாம் உயர்ந்திருக்கிறோமாங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அவர் பதிப்பித்த நூல்களை பற்றி பேசும்போது இப்போ மன்னன் யூடியூப்லலாம் பேசுகிறார். அவர் ஒன்று சொல்கிறார் வந்து புறநானூட்டை வந்து தன் இனத்துக்கு தக்கபடி அவர் திருத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். நான் காலேஜோட ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன், ஐயருக்கு எதிரான அபவாதம்னு ஒரு கட்டுரை. முடிஞ்சால் அந்த கட்டுரையை படித்து பார்த்துட்டு இந்த பார்ப்பார் தப்பிய அப்படிங்கிறதுக்கும் குறவர் தப்பிய அப்படிங்கிற புறநானூற்று பாடலை வந்து ஐயர் திருத்தி பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை அந்த கட்டுரையை படித்தாலே ஓரளவுக்கு வந்து தெரியும்னு நான் இதன் மூலயமாக தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ புறநானூட்டை விட்டுட்டா கூட நீங்கள் அவரோட எல்லா நூல்களையும் பதிப்பிச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையில் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது திருத்தி பதிப்பிச்சார் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு இதுவுமே இல்லைங்க. அதாவது நாம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க மேலே வந்து அவதூறு சொல்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வேணால் சொல்லலாம். நமக்கு ஒருத்தவங்க மேலே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒன்று வந்து சொல்கிறது. அறிவு ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் வேறு வழியில் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது. அவர் வந்து பிராமணர்களுக்காகவே சப்போர்ட் பண்ணார், பிராமணர்களுக்காகவே வந்து இது எழுதிக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயாவது அவருடைய பதிப்புகளில் நீங்கள் எல்லா பதிப்பையும் நீங்கள் மேக்ஸிமம் அதை பாருங்கள். அடிக்குறிப்பாக கொடுக்கக்கூடிய, அதாவது பாடபேதம்னு 2 சொல்லுவோம். பாடம் என்று சொல்லக்கூடியது ஆக்சுவல் டெக்ஸ்ட், பாடபேதம் என்று சொல்வது அதுக்கான ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு டெக்ஸ்ட். சில சமயங்களில் அடிக்குறிப்பாக வந்து பாடபேதமாக கொடுத்துருக்கக்கூடியது பாடத்துக்கே பொருந்தும். ஆனால் சாமிநாதர் அதை செய்ய மாட்டார். குறிப்புகள் என்ன எழுதுவார்னு கேட்டிங்கன்னா, பாடபேதமாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய இதையே பாடமாக கொள்ளலாம் என்றாலும் மூலத்தில் என்னவாக இருந்ததோ அதையே நான் பதிப்பித்திருக்கிறேன்னு எழுதுவார். அதோட துணையாக இன்னொன்று என்ன எழுதுவார்னா, இதில் சீவகசிந்தாமணி எழுதிப்பார், அழுக்கை துலக்குவது என்பது வேறு, அங்கத்தை மாற்றுவது என்பது வேறு. ஒரு உருவம் இருக்குதுன்னா நீ அழுக்க மட்டும் தேய்ச்சி குளிப்பாட்டு, இந்த வலது கையில் வந்து இருக்கிறத மோதிரத்தை கொண்டு போய் இடது கையில் நான் போடலாம், இடது கையில் இருக்கிறத வலது கையில் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஆசிட்டிஸ் என்ன இருந்துச்சோ அதை தான் நான் பண்ணியிருக்கிறேன் தவிர வீர இதையும் நான் பண்ணதில்லைன்னு சொல்கிறார். விளங்கா மேற்கோள் அகராதிலாம் கொடுப்பார். சின்ன புஸ்தகமாக இருந்தாலும் சரி, பெரிய புஸ்தகமாக இருந்தாலும் சரி, பின்னால் நீங்கள் ஒரு பெரிய அட்டவணையை நீங்கள் பார்க்கலாம். எதிர்காலத்தில் விளங்கும் என்று நம்புகிறேன்னு எழுதுவார். ஏன் அவராக ஒன்று இட்டுக்கட்டி பண்ணக்கூடாதா? தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து போட்டுறக்கூடாதா? கேப் எங்கேயா? இப்போ நீங்கள் அவர் பதிப்பிச்ச பல விஷயங்கள், இப்போ பரிபாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் பதிப்பிச்சு கொடுக்குறாரு. நிறைய இடத்துல டேஷ் கொடுத்துருக்கோம். ஏன் அங்கெல்லாம் தனக்கு பிடிச்சமான கருத்துக்களை டேஷை இட்டு நிரப்பிட வேண்டியதானே? அப்படி பண்ணலையா அவர்? அல்லது 22 பாட்டுகளுக்கு பதிலாக பரிபாடலில் இருக்கிறத கூட இன்னொரு பிராமணன் சமூகம் சார்ந்தோ அல்லது தங்களுக்கு வேண்டியது மாதிரி சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஒன்று இடையில சொருவி இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பண்ணலையே. அப்போ என்ன இருந்ததோ தன்னுடைய மனதிற்கு சரி என்று பட்டதையும் தான் நேர்மையாக இருக்கக்கூடிய வேலைகளையும் அவர் கடைசி வரைக்கும் செஞ்சிருக்கார். அதை நம்ம வந்து ஒத்துக்க தான் வேணும். எங்கே வந்து சில சமயங்களில் வந்து அவர் மீறுவார்னா பதிப்பு ரீதியில் சொல்லலை, கொள்கை ரீதியில் நீங்கள் சொல்லுவார். இதை எப்படி கூட சொல்லுவாங்க, அவர் வந்து இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா பிராமண தன்மையிலே பேசுவார், போஜனம் ஆயிற்றா என்றெல்லாம் கேட்பார்னு சொல்லுவார். இப்போ நான் கேட்குறேன், ஒரு குப்பத்துக்கு பக்கத்து நீங்கள் போகிற, அங்கே போயிட்டு உடனே என்னங்க இப்போ சாப்பிட்டியான்னு எவனுக்கு கேட்பேன், நாஷ்டா துண்டியா
அப்படின்னு கேட்குறான். ஒரு மனிதன் எந்த சூழலில் வாழ்கிறானோ அவனுடைய இடத்துக்குள்ளார நீங்கள் என்னவா இருக்குதோ அதைத்தானே நீங்கள் பார்க்கணும். ஒரு குழுவாக இருக்கக்கூடியவர்களுடைய மொழிங்கிறது வேற. இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி சொல்லலாம். நாம கூட நம்முடைய அடையாளங்கள பெரும்பாலும் இழந்துட்டே இருக்கிறோம். அவங்க இன்னும் அடையாளத்த இழக்காம அந்த பாஷையில புடிச்சிட்டே தானே இருக்கிறாங்க. இப்ப இலங்கை தமிழர்கள் கிட்ட வந்து இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய மொழி வந்து நம்மகிட்ட இருக்கா? இல்ல. அப்போ ஒரு சமூகம் தங்களுடைய அடையாளங்களை இழந்து விடக்கூடாது. ஏன்னா, இப்ப அவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 3% இருக்கிறவங்க தான் இத்தனை பெர்சென்ட் ஆள்றாங்கலாம் நீங்க சொல்லுவீங்க. அந்த 3% இருக்கிறவங்களே இருக்கட்டுமே, அந்த மொழிய அவன் விடாம புடிச்சு வச்சிருக்கான். அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அவர்ட்ட இருக்கக்கூடிய நல்லதுகள் எதுங்கிறதை நம்ம பெரும்பாலும் பார்க்கணும். ஆனா இது அவன் ஒரு நிமிஷம். முக்கியமா வைக்கிறது என்னன்னா, அவர் இந்த திருச்சி வானொலியில பேசும்போது, அந்த தமிழர் மரபுங்கிற தலைப்புல பேசும்போது அத சொல்றாங்க. போஜனம் ஆயிட்டா அப்படின்னு. அது என்ன சரி. சொல்றாருன்னா, குறிப்பிட்ட ஒரு உயர் ஜாதியை சார்ந்தவர் பேசும்போது போஜனம் ஆயிட்டான்னு கேட்கணும். அதே இது இன்னொருத்தர் பேசும்போது சாப்பிட்டாச்சான்னு கேட்கலாம் அப்படின்னு ஆமா. அப்படி ஒரு இது சொல்றாங்க. அது செந்தமிழ் செல்வியில வந்திருக்கு. ஆமா. அது ஐயா, அந்த அப்ப அது கூட சொன்னாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அவர் நேரடியா போய் கூட அந்த கட்டுரைய வந்து படிக்கலாம். அவருக்கு அன்னைக்கு போய் வானொலியில உரையாற்ற முடியாம, அது வேற ஒருத்தவங்க தான் வந்து வாசிச்சு குடுத்துருப்பாங்க. அது அந்த இதையும் நான் படிச்சிருக்கேன். அதாவது ஏன் வந்து அத உயர்ந்தவர்களுக்கும் மத்தியிலும் மத்தவங்களுக்கும் இது பண்றோம்னு கேட்கிறேன்னா, இவர் மடத்தை சார்ந்து படிச்சவருங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கங்களையும், மத்த இதையும் நீங்க எப்படி இன்னைக்கும் நீங்க சரி இவ்ளோ பேசுறோங்க. இந்த செகண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களோ நானோ ஒரு மடாதிபதி முன் போய் எப்படிங்க நிப்போம்? கைகட்டி வாய் பொத்தி நிக்கிறீங்களா இல்லையா? அவர் அந்த காலத்துல சுப்பிரமணிய தேசிகருக்கு நிகராக ஒரு மடாதிபதி கூட இன்னைக்கு பெருசா வந்து புலமையில இருக்கிறாங்களான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக புலமையில இருக்கிறவர்கள் இருப்பாங்க. அது எந்த மடாதிபதியாக கூட இருக்கட்டும். சுப்பிரமணிய தேசிகருக்கு நிகராகவோ அல்லது அவர்களுக்கு முற்பட்டு இருந்தக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய மடாதிபதிகளுக்கு நிகரான புலமைத்துவம் வாய்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களா? இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கிட்ட இருந்தாலும் கூட நாம போய் எப்படி நிக்கிறோம்? அது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில நீங்க பெரியவங்க கிட்ட போம்போது கையை இப்படி பணிவாக வைப்பது. அல்லது அவர்களுக்கு உட்கார்ந்திருக்கும்போது நீங்க கீழ உட்காருவது. எல்லாத்தையும் பார்க்குறோம். அது காஞ்சி மடமாக, சங்கர மடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திருவாவடுதுறை திருப்பனந்தாள் மடமாக இருந்தாலும் சரி. மடத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அப்ப மடம் சார்ந்து படித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? பிறந்த இதிலிருந்தே அவருடைய குலம் பிராமண குலம். ஆசார ஒழுக்கங்களை நாள்தோறும் கடைபிடிக்கக்கூடியவர். படிச்ச இடம் மடம் சார்ந்த இடம். வேலை பார்த்த இடம் வெள்ளைக்காரங்களுடைய இதுக்குள்ளார வாழ்ந்து இருக்கக்கூடிய இடங்கள். சுத்தி கும்பகோணம் அதை பற்றி இருக்கக்கூடியதும். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் கூட அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட, அவருடைய வாழ்வியல் முறையே இப்படி தான் இருந்துச்சுன்னாக்கா, அவர்கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளார இதெல்லாம் இப்ப இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதுவே முதல்ல தப்பு இல்லையா? இப்ப நான் வந்து இன்னைக்கு தமிழ் சார்ந்து ஒரு புஸ்தகம் பதிப்பிக்கிறேன், இந்த வேலைகள செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமூகத்தில நடக்கக்கூடிய பிற வேலைகளை எல்லாத்தையும் சரவணன் ஏன் தட்டி கேட்கல? அப்படின்னு இன்னொரு ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கழிச்சு கேட்டா, எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியாக இருக்குமோ, அப்படிதான் இது இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அவர் வந்து எந்த வேலைக்கு நான் இன்னும் கேட்கிறேன். சாமிநாத ஐயரை இன்றைக்கும் நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? அவருடைய தமிழ் சார்ந்த வேலைக்காக மட்டும் தான் கொண்டாடுறோம். அவருடைய சமூகம் சார்ந்த வேலைக்கு நம்ம கொண்டாடல. அது அவருடைய வேலையும் இல்ல. அவருடைய எண் சரித்திரத்த நீங்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்க, தமிழ் பதிப்புலகம் மத்த விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? தான் என்னவா இருந்தேங்கிறத பாரு. அது பேர் தான் என் சரித்திரமா இருக்குமே தவிர, 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் வரலாறு அதுக்குள்ள இருக்கும். மீனாட்சி சுந்தரமூர்த்தியினுடைய வரலாறையும், உ.வே.சாவுடைய வரலாறையும் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகத்தினுடைய வரலாறாக இருக்குமே தவிர, தனிப்பட்ட மனிதனுடைய வரலாறாக அது இருக்கவே இருக்காது. அப்போ அதுக்குள்ள நீங்க சமூக நிகழ்வுகளை எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்து கூட 1, 2 எழுதுவாரு. நான் பொறந்த இந்த சமயத்தில தான் வந்து ட்ரெயின் விட்டாங்க. ட்ரெயின்ல வந்து சனாதனிகள் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இடைப்பிரவரலா வந்து சொல்லிட்டு போவார். அப்ப சமூக நிகழ்வுல அவர் சுட்டிக்காட்ட தவறிட்டாரு. அந்த விஷயத்த பத்தி பேசல. இந்த விஷயத்த பேசினா, உங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் அதுக்குள்ளார தேடணுங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. அவருக்கு என்ன தோணுச்சோ, அவர் என்னவா வாழ்ந்தாரோ, அதைத்தான் நீங்க வந்து பார்க்கணுமே தவிர, இல்லாததெல்லாம் ஏன் இல்லன்னுலாம் கேள்வி கேட்டு புவேசா வந்து அந்த பிராமண ஜாதி உணர்வோட இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து இவர் சீமான் ஒன்று பேசுனதுக்கு பதிலாக வந்து ஒரு இதை சோஷியல் மீடியாலலாம் போட்டுட்டு இருக்காங்க. கமுதி கோயில் நுழைவு வழக்கில் வந்து நாடார்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சது வந்து சாஸ்திர விரோதம் அப்படின்னு சாட்சி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை, அது என்ன நடந்துச்சு? நான் இத வந்து அரசியலுக்குள்ளார நான் போக விரும்பலங்க. ஆனா பொதுவான ஒரு கருத்து இப்ப மத்தவங்க என்ன சொன்னாங்க, அந்த தலைவர் என்ன சொன்னாரு, அரசியல் சார்ந்து நான் பேசக்கூடாது, பேசவும் மாட்டேன். ஆம். அது எனக்கு முக்கியமும் இல்ல. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பொதுவா அந்த கோயில் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு பதில் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ராமநாதபுரம் சமஸ்தானத்த ஒட்டி இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் அந்த இதுக்குள்ள தான் கமுதிங்கிற ஒரு இது. அங்க சோமசுந்தரேஸ்வரருடைய ஆலயம். அது வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா, பாண்டித்துரை தேவர் ஒட்டி இருக்கக்கூடிய பாஸ்கர சேதுபதி இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. சொல்லப்போனா பாஸ்கர சேதுபதி தான் அதுக்கு அறங்காவலர் குழு தலைவராகவும் அந்த சமஸ்தானத்துக்கு உரிய கோயில் அது. அறங்காவலர் குழு தலைவரும் அவர்தான். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கோயிலுக்குள்ளார வரணும் அப்படின்றது ஒரு எழுச்சி வந்து வருகிறது. இது முத்துக்குட்டி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட சுவாமிகளினுடைய
எழுச்சியாக அந்த காலகட்டத்தில் அது பார்க்கப்பட்டது. அப்போது உள்ளுக்கு நுழையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு கலவரமாக மாறக்கூடிய சூழல் வந்து வருகிறது. அந்த சூழலை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இப்போ டி வரதராவ் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜு வந்து சில த விஷயங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கக்கூடிய சமயத்தில் சம்மன் அனுப்பி சில பேரை வந்து வர வச்சு அதுக்கான தரவுகள் எப்படி இருக்கும், எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்லலான்னு அந்த ஜட்ஜு வந்து பண்ணுறாரு. இப்போ சாமிநாத ஐயர் நேரடியாக போய் சாட்சி சொல்கிறதுக்காக போகலை. நான் கூட அமுத சுரபியில் வந்து சாமிநாத ஐயரின் சாட்சியங்கள்னு ஒரு கட்டுரை எழுதுனா 3 இடத்துல அவர் எப்படி சாட்சி சொல்லியிருப்பார்னு வெவ்வேறு நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணியிருப்பார் 2016களில். அதில் இந்த கமுதி கோயிலுக்குன்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஜட்ஜி தான் வந்து சம்மன் அனுப்பி அவருடைய கருத்துக்களை கேட்கிறாரே தவிர, நாடார்களுக்கு எதிராக அவர் போய் எங்கேயுமே சாட்சி சொல்கிறதுக்காக போகல. இன்னொரு ஃபேக்ட் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து உரிமையியல் வழக்கு அப்படிங்கிற பிரிவின் கீழ் தான். உரிமையியல் வழக்கு 30 ப்ரொசீஜர்ஸ் படி தான் இந்த வழக்கையே வந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்தக்கூடிய சமயத்தில் 1899 சட்ட அந்த அந்த காலகட்டத்தினுடைய இதுக்குள்ளார வரும்பொழுது என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாமிநாத ஐயர் மட்டும் பிராமணாக இருந்து அதுக்குள்ளார போய் சாட்சி சொல்ல போகல. இவருடைய நிலைப்பாடு இவர் எந்த இடத்துல இருக்குன்னா, கிட்டத்தட்ட 50வது இடத்துல தான் இவர் வந்து சாட்சியே சொல்கிறாரு. இவருக்கு முன்னாலேயே பிராமணர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் 2 பேர் இருக்காங்க அதில். பின்னால் வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள் வேறு பேர் 2 பேர்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு பிராமணராக இருந்து இவர் தான் போய் சாட்சி சொல்லி யாரும் நாடார்கள் உள்ளேயே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ முஸ்லீம்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கண்டறியப்பட்டுச்சு. இவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்னவா இருந்தாங்கன்னு சொல்லிப்பட்டுச்சு. இவர் தமிழை படிச்சு இருக்கக்கூடிய தமிழறிஞராக இருக்கிறாரு. சேது சமஸ்தானத்தோட கொஞ்சம் தொடர்புடையவராக இருக்கிறாரு. பாண்டித்துரை தேவர், பொன்னுசாமி தேவர் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கட்டத்தில் இருந்துட்டு இருக்காருங்கிறதுனால இவருடைய நிலைப்பாடும் சொல்லப்பட்டது. சொல்லப்போனால் ராஜா வந்து எப்பா எனக்காக கொஞ்சம் வந்து சொல்லணும் சொல்லியிருக்கலாம். அப்படியும் வந்து இப்போ நண்பர்களுக்காக போகக்கூடியது. இவரை வந்து ஆனால் நியாயப்படி அடித்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட்டே சம்மன் அனுப்பி நீங்கள் வந்து உங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அங்கே கூட வந்து என்ன பண்ணுறாருன்னா, பின்னால் வந்து கீவாஜா போன்றவர்கள்லாம் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. நாடார்களுடைய குலாசாரங்கள், அவர்களுடைய பக்தி இவற்றையெல்லாம் உயர்வாகத்தான் ஐயர் பதிவு பண்ணியிருக்காருன்னு எழுதியிருப்பார். அப்போ இதை எல்லாத்தையும் உயர்வாக சொல்லிட்டோம். ஒன்றே ஒன்று அந்த இடத்துல ஏன் வந்து சாமிநாத ஐயர் எதிர்நிலையிலேயே அன்னைக்கு காலகட்டத்தோடு நின்று இருப்பார் என்று சொன்னால், இயல்பாகவே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சனாதனத்தன்மம் இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய பிறப்பும் ஒழுக்கம் சார்ந்தும் அவருடைய வளர்ப்பு முறை இருந்துச்சு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. தமிழ் சார்ந்து படித்தவன்றதுனால எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னா, மரபு நிலை திரியின் பிரிதாகும்னு ஒரு தொல்காப்பிய நூற்பாவன் வரும். அப்போ மரபு மாறிச்சு, மரபு மீறப்படும் பொழுது கலகங்கள் பிறக்கக்கூடியதற்கான சூழல் இருக்கிறதுனால அன்றைக்கு அந்த கலகங்கள் நடைபெறாமல் இருந்தால் நல்லதுன்னு ஒரு சாதாரண ஒரு மனிதர் நினச்சிருக்க கூடும். அப்போ தனக்கு எது பட்டுச்சோ மனசில் அதை அவர் சொல்கிறார். அப்போது நாடார்களுக்கு எதிராக அவர் வந்து செயல்பட்டாருன்னோ, நாடார்களுக்கு எதிராக இப்போ பால் நாடார் போன்றவர்கள்லாம் பிற்காலத்தில் இருக்கும்போது பதிப்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். WP சவுந்தரபாண்டிய நாடாருக்கும் சாமிநாத ஐயர் இந்த மாதிரியான தொடர்பு உள்ளவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ படிப்பு ரீதியாக எல்லாரும் ஒரே இடத்துக்குள்ளார ஒரு மாதிரி இருந்து தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா ஒருத்தவங்க மேலே அபவாதம் சொல்லக்கூடியது இருக்குதுல்ல, அது எதிர்நிலையில் திருப்பக்கூடியதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் சாட்சி சொன்னார். சாட்சி சொன்னதுனாக்கா இவங்க கோயிலுக்குள்ளவே வரக்கூடாதுங்கிற சாட்சிக்காக இவர் போய் இட்டு கட்டிட்டு போய் நின்று இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லலை. கோர்ட்டு கூப்பிடுது, கோர்ட்டுக்காக அவர் வராரு. இவர் மட்டுமே இல்லை, இவர் வந்து ராஜா பக்கம் நிற்கிறாரு. எதிர்நிலையில் இருக்கிறவங்களையும் பிராமணர்கள் பல பேர் இருக்காங்க. இவங்க உள்ளே வரலாம்னு சொல்லக்கூடியதும் இருக்கிறாங்க. அங்கே கலகங்கள் எதுவும் அந்த நேரத்தில் சமஸ்தானத்துக்குள்ள நிகழ்ந்துடக்கூடாது. தன்னுடைய எப்படி சொல்கிறது, தனக்காக பல்வேறு விஷயங்களை உதவி செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானத்துக்குள்ளார எந்த கலவரமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல தனக்கு தெரிந்ததை என்னங்கிறத மரபு நிலை மீறாமல், மரபுனா என்ன வரணும் இல்லை, முற்காலத்தில் என்னவாக இருந்ததோ அது அப்படியே பின்பற்றப்படுவது தான் மரபு. அந்த மரபு மாறிடக்கூடாது, கலகங்கள் ஒன்று பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தனக்கு தெரிஞ்சதை சொன்னாரே தவிர, அதற்காகவே அவர் நாடார்களுக்கு எதிராக பெருசாக வந்து இருந்துட்டாருங்கன்னு சொல்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப அபத்தம். மாணவர்களாக கூட பிராமண சமூகத்தினர் தான் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி. இல்லை, இதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்டுக்கட்டப்பட்ட அபவாதம் தான் சொல்லுவாங்க. இதை இன்னமும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் மட்டும் படித்தது வந்து ஒரு பிள்ளைமார்கிட்ட, ஆனால் இவர் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணாவே சேர்த்தாரு அப்படின்னு சொல்லார். இதுக்கு எங்கே எவிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நானும் படித்து பார்த்தேன், ஒன்றும் தெரியல. இவர் வந்து பிள்ளைகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5½ ஆண்டுகள் வந்து அவர் வாசித்தார், முழுக்கவும் படித்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் இவர் மீது அளவு கடந்த அன்பாக இருந்தார். தலைமாணாக்கராகவே இவர் வந்து இருந்து பாடங்களை கற்றுக்கிட்டாருங்கிறது வரலாறு. அதற்கு எந்த விதத்திலையும் குறை வைக்காத அளவிற்கு இவரும் தன்னுடைய ஆசிரியனுடைய மேலே பக்தியும் அளவுக்கு அதிகமான மரியாதையும் எல்லாமே வச்சுருந்து தான் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில்
தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களில் பிராமணர்களை மட்டுமே சேர்த்தாருன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 1925-26களில் இன்றைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு என்று சொல்லக்கூடியதை வந்து முதல்ல மீனாட்சி கலைக்கல்லூரின்னு தான் தொடங்குறாங்க. அந்த துறையினுடைய தமிழ் துறைக்கு வந்து தலைவராக சாமிநாத ஐயரை தான் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் த பிரசிடென்சி காலேஜ் அவரை தான் வந்து ராஜா கூப்பிட்டு வைக்கிறார். வச்சிட்ட சமயங்களில் இவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உடம்பு வந்து முடியல, வயிற்றில் வந்து உபாதை உண்டாகுது. அதனால் இங்கேருந்து போயிடணும்னு அவர் நினைக்கிறார். இப்படி போயிடணும்னு நினைக்கும் பொழுது பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை வந்து நீங்கள் அந்த பதவியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், அவர் ஐயர் இல்லை, தான் வந்து வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறதுனால என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அவர் அதை மறுத்துறார். கடைசியில் அங்கேயும் வந்து அவர் பிராமணரை வந்து முன்னிறுத்தணும்னு பண்ணலை. கடைசியில் தனக்கு கீழே வந்து அடுத்த லெவலில் இருந்திருக்கிறவரில் பொன்னோதுவார் என்று சொல்லக்கூடியவரை தான் அதுக்கு நியமிச்சுட்டு விடைபெறார். அதே சமயங்களில் ஆறுமுக முதலியார் என்று சொல்லக்கூடியவர், நடேச முதலியார் என்று சொல்லக்கூடிய 2 பேருமே வந்து அவர்கிட்ட பாடம் படிக்கிறவங்க. இதில் யார் ஐயர் இருந்தாங்க? இது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கதை ஒன்று முளைச்சிட்டே இருந்தது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய மாணவர்களை சேர்த்தாரு, நான் பிராமினை வந்து இவர் சேர்க்கவே இல்லைன்னு நாரணதுரைக்கண்ணன் எழுதியதாக ஒரு பதிவை வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சமூகத்தில் உழவிட்டு இருக்குது. நான் அவருடைய வாழ்க்கை வரலாலையோ மற்ற இது எங்கேயாவது தேடி படிச்சிட முடியுமான்னு பார்த்தேன். அவருடைய பதிவுல எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் புதுசாக எப்படி கிளம்புதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு நேர் பேச்சில் என்கிட்ட நாரணதுரைக்கண்ணன் சொன்னார் அப்படின்னு கூட யாராவது சொன்னாலாவது நம்பலாம். அப்படியும் எந்த விதமான இதுவும் இல்லை. இது முழுக்க என்ன அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக எதிர்ப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தருடைய வேலைகளை சார்ந்து பார்க்காம எப்படி வேணாலும் திட்டலாம், அறிவுகளை வந்து கொச்சைப்படுத்தலாம், தன்னால் முடியாததை வேற ஒரு சமூகத்து மேலே வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான விஷயத்தை தாண்டி இதில் வேற ஒன்றும் உண்மை இருப்பதா தெரியல. இன்னொரு ஆளுமையை முறியடிக்கணும்னா நீங்கள் வேலை செய்யணும். இப்போ இவ்வளோ பதிப்புகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவருடைய பதிப்பு, உரைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 108 புத்தகங்களுக்கு மேலே சாமிநாத ஐயர் வந்து பண்ணியிருக்கார். இந்த 108 புஸ்தகங்கள்லையுமே தாண்டி ஒரு புஸ்தகத்தையாவது நம்ம ஒரு நான் பிராமினாக இருக்கக்கூடியவர்கள் பண்ணியிருக்கிறாங்களான்னா இல்லை. அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய பதிப்புகளிலேயே எதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, விளங்கா மேற்கோள் அகராதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து இவ்வளோ நவீன வசதிகள் இருக்குது இல்லை, நீங்கள் விளங்க வைங்களேன். அவருடைய புஸ்தகங்களை காட்டிலும் வேற ஒரு வேலைகளை இந்த பதிப்பு இந்த இடத்துல இவர் வந்து தப்பாக பண்ணிவிட்டாரு, இந்த பாடபேதம் பாடம்னு கொடுத்ததுல இதுதான் சரியான இது, அல்லது இது ரெண்டுமே சரியில்லாமல் இன்னமும் சுவடிகள் கிடக்கு, எங்கே பார்த்தாலும் கிடக்கு, கல்வெட்டுகள் சான்றுகளையும் சுவடிகளினுடைய சான்றுகளையும் கொண்டு இந்த புஸ்தகத்தை நான் பதிப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு புஸ்தகத்தையாவது நீங்கள் சாமிநாதையரை தாண்டி அல்லது ஆறுமுக நாவலரை தாண்டி பதிப்பிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த ஆளுமையை நீங்கள் கடந்து நிற்கிறீங்க, அவர் ஒன்றும் இல்லைன்றதை ஆட்டோமேட்டிக் காலமே அதை வந்து கரைச்சிட்டு போயிருமே. ஏன் வந்து திரும்ப வந்து ஒரே இதில் சொன்னீங்க? செம்மொழி நிறுவனம் அங்கே இயக்குனராகவும் மற்ற விஷயங்களும் ஒரு பெரிய நிலையில் இருந்துன்னு சொன்னார். அங்கே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா தமிழுக்காக வெவ்வேறு வேலைகளுக்கு ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணாங்க. நிறைய பேராசிரியர்கள் ப்ராஜெக்ட் வாங்கிட்டு பண்ணவங்களையும் எனக்கு தெரியும். அந்த உயர் பதவியில் இருந்த ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற திட்டப்பணிகளை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் போனதை விட சாமிநாதனுடைய எடிஷன்ஸையே ரீப்ரிண்ட் போட்டிருந்தாலே போதுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. அப்போது இவ்வளோ வசதி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்தும் அதற்கான பொருளாதாரங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தும் கூட இன்றைக்கும் நம்ம அவரை கடந்து நிற்கலை. சொல்லப்போனால் அந்த பதிப்புகளை விட மோசமான நிலையிலே நம்ம இருந்துருக்கிறோம்னு சொன்னால் என்ன நம்ம வளர்ந்துட்டோம்? தமிழ் தாத்தான்னு அவரை சொல்லாமல் வேறு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதை இன்னைக்கு அதை முறியடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்னையிலிருந்து ஒருவரும் அவரை நீங்கள் மீறுவதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவரை தமிழ் தாத்தாங்கிறத டம்மி பண்ணிவிட்டு இன்னொரு தமிழ் தாத்தா வளரட்டும். மறுக்க தான் அறிவு வளரும், மறுக்கின்ற சமூகம் தான் உருப்படும். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. மீறுங்கள் என்று சொல்வது வந்து அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை உருவாக்குங்கள். மீறுங்கள் என்று சொல்வது நான் கலகத்தை உண்டு பண்ணுவதுன்னு சொல்கிறது அர்த்தத்தில் சொல்லலை. அந்த பதிப்பை காட்டிலும் ஒரு சிறந்த பதிப்பை நீங்கள் உருவாக்குங்கள் தான் நான் சொல்கிறேன். சாமிநாத ஐயராக இருக்கட்டும், சீவைத்தாவாக இருக்கட்டும், ஆறுமுக நாவலராக இருக்கட்டும், வையாபுரி பிள்ளையாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும், அந்த பதிப்புகளை காட்டிலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை காட்டிலும் நீங்கள் ஒரு படி மேலே நிற்கிறதுக்கு கூடுதலாக நீங்கள் உழைங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி உழைச்சா மட்டும்தான் அந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்ல போயிருந்தால் அந்த ஆத்மாக்கள் உங்களை வரவேற்கும். என்னை காட்டி தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமைன்னு வள்ளுவன் சொல்கிறான்ல, என்னை காட்டிலும் என்னுடைய மகன் வந்து சிறந்த அறிவாளியாக இருக்கணும்னு சொல்கிறத தான் அந்த ஆத்மாக்கள் விரும்புமே தவிர நான் இருந்ததுலேயே இன்றைக்கும் நீயும் இருந்துட்டுருன்னு எந்த இதுவும் சொல்ல போகிறது கிடையாது. தன்னை காட்டிலும் அவர்கள் மேலோங்கி இருந்தார்களே ஆனால் அது அவர்களுக்கும் பெருமை, தமிழ் சமூகத்துக்கும் பெருமை. இதுவும் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறது தான். உவேசா வந்து தன்னோட சொத்துக்களெல்லாம் விற்று தமிழ் நூல்களை பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லி, அதுவும் உண்மை தானே? அவர் இந்த வகையில் ஏதாவது இப்போது சீசோ செல்லப்பாவை சொல்லுவாங்க நிறையா அவர் சொந்த காசை போட்டார் அப்படின்னு சொல்லி. சாமிநாத ஐயரை பொறுத்த மட்டும் தன்னுடைய சொந்த காசுகளையோ மற்ற விஷயங்களையோ அது சொத்துக்களை விற்று பண்ணது அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை.
அதில் வந்து அவருக்கு ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார்னு கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, முன் வெளியீட்டு திட்டம்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி, அவர் முன்பணங்கள வந்து கையொப்பம் வாங்கிக்கிட்டு தான் பண்ணுவார். பூண்டி அரங்கநாத முதலியார் போன்றவர்கள்கிட்டலாம் கூட அவர் வந்து மு முன்பணமாக வாங்கி, இத்தனை பிரதிகள் வந்து அச்சிட போறோம். இதுக்கு இவ்வளோ ரேட் அப்படிங்கிறத முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவார். ஆனா, சில சமயங்கள்ல வந்துட்டு பத்திரிகை வ வ த மாதந்தோறும் ஒரு புத்தகங்கள் தொடங்குவது அப்படிங்கிற மாரி தியாகராஜ விலாசத்திலலாம் சிலது சொல்லி, சம் தங்களுடைய கையை சுட்டுக் கொண்ட கதையும் உண்டு. 2மே நடந்திருக்குது. ஆனா, சீசு செல்லப்பா அளவுக்குலாம் வந்து எல்லா பொண்டாட்டியோட தாலிய கூட அடமானம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய லெவலுக்குள்ளலாம் ஐயர் வந்து பிரயாணம் பண்ணல. பெரும்பாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து செட்டாக எப்படி வாழத் தெரியணுமோ, அந்த மாரி தான் வாழ்ந்தார். புத்தகங்களுக்காக அவர் பெருசா வந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்ததாவோ, சொத்துக்களை அழிச்சுக்கிட்டதாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, சேது சமஸ்தானம் வந்து அவருக்கு ஒரு அச்சகத்தை வந்து உருவாக்கி தருவதற்காகவோ, அச்சு ஆபீஸ போட்டு நீங்களே இங்க வச்சு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஒரு கிராமத்தையே அவருக்கு பேர்ல எழுதி குடுக்கணும்னு சொல்லும்போதெல்லாம், அதெல்லாம் மறுத்துடுறாரு. ஏன்னா, நான் வந்து தமிழ் புத்தகங்களை பதிப்பிப்பதற்கும், தமிழை வந்து இது பண்ற பிரத்யாருக்கு சொல்லி தர்றதுக்கோ, அந்த மாரி விஷயத்துல தான் எனக்கு ஆர்வமே தவிர, ஒரு நிலபுலன்களை வச்சுக்கொண்டோ, அச்சாபீஸ வச்சுக்கொண்டோ எனக்கு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு நேரமும் கிடையாது. அதில என் மனமும் லயிக்காது. என்னுடைய முழுசும் இது பண்ணது எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயம் தான். நோட் அந்த இன்னைக்காவது பாட புஸ்தகங்கள வந்து அரசாங்கம் குடுக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பாட புஸ்தகங்கள மேக்மில்லன் போன்ற நிறுவனங்கள் வந்து தான் பாட புஸ்தகங்கள எழுதி ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணுவாங்க. பாடத்திட்டம்னு ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாடத்திட்டம் எழுத வந்தீங்கன்னா, உங்களுக்கு காசு கிடைக்கும்லாம் சொல்றாங்க. அவர் அதுக்கெல்லாம் போமாட்டேங்கிறாரு. பாட புஸ்தகம் எழுதுறதுக்கோ, அல்லது பிரத்யாருக்கு வந்து ப்ரூஃப் பார்த்து குடுக்குற வேலைகளோ, இதெல்லாம் அவர் செய்யாம எந்நேரமும் பதிப்பு, பதிப்பு, பதிப்பு. இதத்தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரே தவிர, காசு பார்க்குற வேலையோ மத்த எதுவும் பண்ணல. அதே சமயத்தில தன்னுடைய கைப்பணத்தையும் பெருசா அவர் இழந்ததாவும் அவருடைய வாழ்க்கை குறிப்புல இருந்தும் மத்த இடத்துல இருந்தும் நான் படிக்கல. அப்படி இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இந்த ஆறுமுக நாவலர் பத்தி சொல்லும்போது ஒண்ணு சொன்னீங்க. சில நூல்கள் அவர் பதிப்பிக்கணும்னு நெனச்சாரு. ஆனா, அவரோட நோக்கத்திலிருந்து அது விலகி இருந்தனால அந்த நூல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உவேசாவுக்கு கிடைச்ச நூல்கள், இல்ல அவர் சிலத கைவிட்டுருக்காரு அப்படின்னு சிலத சொல்ல முடியுமா வந்து? இல்ல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவாரத்த வந்து பதிப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்காரு. தேவாரத்த பதிப்பிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அவருடைய பழைய டெக்ஸ்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில வந்து குறிப்புகள் எல்லாமும் எழுதி வச்சிருப்பாரு. இது அவருடைய நூலகத்த சாமிநாதையர் நூலகத்தில கூட நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு தொடர்ச்சியா இருந்திருக்குது. தேவாரத்த வந்து அவரால பதிப்பிக்க முடியல. இந்த கடைசி காலகட்டத்தில வந்து கிவாஜா கிட்ட கூட அவர் இந்த உடல்நலம் குன்றி இருந்தபோது தேவாரத்த பதிப்பிக்கிறதெல்லாம் சொல்லும்போது, "ஐயா நான் வந்து எப்படியாவது இத பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவரு என்ன சொன்னாரு, "நன்ற செஞ்சிட்டீன்னா எனக்கு ரொம்ப இது கையை கொடு" அப்படின்னு வந்து தன்னுடைய சிஷ்யனுடைய கைய வந்து பிடிச்சு அத வந்து கேட்கிறார். அந்த அளவுக்கு வந்து தேவாரத்த பதிப்பிக்கணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆசை இருந்திருந்தது. ஆனா அத அவரால செய்ய முடியல. அவருடைய ஏக்கம் அந்த ஒரு இதுல மட்டும் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா கிடைக்கிறதுக்கான எல்லாமே இருந்தும் அதை பதிப்பிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல. வயது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வேலைகளையும் அவருக்கு தொடர்ச்சியா இருந்தது. கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள், மற்ற ஓலைச்சுவடிகள்ல இருந்த எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கும் சில சமயங்கள்ல உதவி செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப வாத்தா சுப்பிரமணிய முதலியார் திருப்புகழை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுல கூட வந்து சாமிநாதையருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து உத்தியோக செல்வாக்கை பயன்படுத்தியும், மற்ற இடங்கள்ல இருந்தும் சுவடிகளை பெற்றும், மத்த அதிகாரங்கள்ல இருந்தும் பண்ணாங்க. ஆனா, இவர் வந்து ஏடு தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் அவமானப்பட்டோம். புளியந்தழைய சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டும் இருந்தோம். பட்னியாக கிடந்தோம். பெரும்பாலத்துக்கு பணத்த முன்பணமாக கொடுத்து ஏமாந்தோம். இப்படியெல்லாம் தான் சொல்லி அ சுவடிகள பெற்றிருக்காரு. அவர் பிராமணராக இருந்தாலும் கூட, ஒரு இடத்துல வந்து கிவாஜா எழுதியிருப்பார். "சனாதனிகள் செல்லக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்றுன்னு" எழுதுவார். அப்ப ஒரு குல ஒழுக்கம், ஆசார ஒழுக்கம்னு இருந்தாலும் கூட, தமிழுக்காக அந்த காலகட்டத்தில இருந்த கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் போறாரு. எதுக்குன்னா தமிழுக்காக தான். அப்போ ஒரு தமிழ் சமூகத்துக்கு உள்ளார இல்லாம, வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தில இருந்தாலும், தமிழே கதின்னு இருந்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இருக்குல்ல, அதுதான் அவர கடைசி வரைக்கும் இன்னைக்கும் அவர கொண்டாடக்கூடிய இடத்துல வச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கு தமிழ் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு நாம வந்திருக்கிறோம். இது 2மே அவருக்கு நாம செய்யக்கூடியதும், நாம அவருக்கு செய்யக்கூடியதையும் ஒரு கௌரவதையா தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இதில விவாதங்கள வந்து பெருசா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஜாதி பேர துறக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதா போயிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உவே சாமிநாதையர் அப்படிங்கிறதுக்கு பதிலா உவேசான்னு எழுதுறது, உவேசான் சாமிநாதர் அப்படின்னு எழுதுறதுன்னு சொல்றாங்க. ஐயர விட்டுட்டு எழுதுறாங்க. சிலர் ஐயரோட சேர்த்து எழுதுறது தான் சரின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல இந்த பெயர் சார்ந்த விஷயங்கள்ல சாதிய ஒட்டுகள் வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. பெரியாருடைய காலகட்டத்தில இருந்தே நம்ம வந்து சாதிகளை துறப்பது அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஆனா அந்த காலகட்டத்தில திருவிக ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அவங்கலாம் ரொம்ப கேஷுவலா "என்ன நாயக்கரே" அப்படின்னு சொல்றதும், "என்ன முதலியாரே" அப்படின்னு பேசிக்கிறதும், "என்ன செட்டியார் வாழ்" அப்படின்னு பேசிக்கிறதும், பிள்ளைவாள் பேசிக்கிறதும். ஏன்னா வ.உ.சி.யே பிள்ளைவாள்னு தானே நம்ம எல்லாருமே வந்து சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு அது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அது பிரத்தியாருடைய மனதை புண்படுத்துவதும்,
பிற சமூகங்களை வந்து ஒழுக்க ரீதியாக இல்லாமல் அவர்களை மட்டப்படுத்துவதுமாக இருக்கும்போது அதை துறக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் சிலர் வந்து சில பேரால் மட்டுமே அறியப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து அந்த ஒட்டுகளோடு இருப்பது சரின்னு நான் நினைப்பேன். இப்போ ராப்பி சேதுப்பிள்ளை இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? இப்போ கே பிள்ளை இதை நீங்கள் வந்து புத்தகங்கள் எல்லாமே தமிழக வரலாறும் பண்பாடும் கே பிள்ளை அப்படின்னா கே பிள்ளைங்கிற புத்தகம் வந்து எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ராப்பி சேதுப்பிள்ளைக்கு வந்து வந்தாச்சு. இப்போ கே பிள்ளையை வந்துட்டு நீங்கள் பிள்ளைங்கிற சாதி பேரை விட்டுட்டு நீங்கள் என்னன்னு எழுதுவீங்க? கேன்னு எழுதுவீங்களா? அல்லது ராப்பி சேது பிள்ளை வந்து ராப்பி சேது அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதோ சின்ன பையனை சொல்கிற மாதிரி இல்லையா? அப்போ அவர்களுக்குள்ள இப்போ சுப்புரெட்டியார் இப்போ வந்து தன்னுடைய இதில் ஒரு நேர்பேச்சுன்னு சொல்லிடுறது அவருடைய புத்தகங்களையும் இது பண்ணுவார். அவர் ரொம்ப இளமையான வயதிலேயே வேலைக்கு போயிட்டார். அப்போ எல்லாருமே வந்து அவர் வந்து சுப்புன்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனை வந்து ஏன்னா அவர் வகித்த பதவி அப்போவே ஹெட் மாஸ்டர் அந்த லெவலுக்குள்ள இருந்தது, வயசு கம்மி. அதனால தான் தன்னுடைய சாதி பேரையும் சேர்த்துக்கிட்டுன்னு அவர் சொல்லுவார். சுப்பு ரெட்டியார்னு சொல்லும்போது ஒரு மரியாதையாக ஒரு ஆகுருதியாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ சாதிகளை வலிஞ்சி சேர்ப்பது என்பது வேறு, இயல்பாகவே அந்த சமூகத்தில் இருந்தது என்பது வேறு, அதே சமயங்களில் அதனாலேயே அடையாளம் காணப்பட்டது என்பது வேறு. அப்போது எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த சாதிகளை வந்து துறப்பது என்பதுக்கு மாற்று கருத்து இல்லை இன்னைய காலகட்டத்தில். ஆனால் இதன் வழியாகவே அவர்கள் அறியப்பட்டு விட்டார்கள்னு சொன்னால் அதை நம்ம வந்து விட்டுட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவர்களுடைய அடையாளம் அப்படின்னு ஆயிட்டது. அந்த இதோடு சேர்ந்து வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லும்போது வாவு சிதம்பரனார் அப்படின்னு நீங்கள் அருவிகுதி கொடுத்து மரியாதையாக சொன்னாலும் கூட ராப்பி சேது மகனார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சேது பிள்ளையை வந்து சேதுனார்னு சொல்ல முடியாது. அவ்வை துரைசாமியார், அவ்வை துரைசாமி பிள்ளைன்னு தான் அறியப்பட்டு அப்படி காலங்காலமாக ஊறி போச்சு. ஒருவேளை வந்து இதெல்லாம் மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகலாம். நம்மளுடைய காலகட்டத்தையும் தாண்டி இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கப்பட்டு போகலாம். அப்போ வரக்கூடிய சமூகம் அதை பார்த்து கொள்ளும். ஆனால் சாதி ஒட்டுகளோடு இருப்பது என்பது தேவையற்ற ஒன்று என்பது என்னுடைய கருத்து. இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அது அவங்களுடைய விருப்பம். ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு அவர் நாயக்கர் போயிட்டு ராமசாமின்னு அது அவரே வந்து திறந்தார். தன்னுடைய இதில் எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். தன்னுடைய ஃபாலோவர்ஸை எல்லாருமே அப்படி பயன்படுத்துங்கன்னு சொன்னார். அப்படி சொன்னும் போது அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இன்ன இடத்துக்குள்ளறவே அடையாளம் காணப்பட்டவர்கள் நான் அதை திறக்க விரும்பலைன்னு சொல்கிறவனை போய் நீங்கள் திறந்து தான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. இப்போ கே ஷான்னு ஒரு ஆளுநர் நம்ம இதில் இருந்தார். அந்த இடத்துல போய் அவரை போய் நீங்கள் ஷா என்று சொல்லக்கூடியது வடமொழி எழுத்து சா என்று தான் நாங்கள் போடுவோம்னு சொன்னோடனே அவரே கேட்டாரான், ஏப்பா என்ன சா என்று சொன்னால் சா அப்படி செத்து போன்னு அர்த்தம். அவர் கேட்டாரான் கே ஷான்னு சொல்லும்போது என்ன ஏன்பா சா சொல்கிறீங்கன்னு கேட்டாரான். அப்போது அர்த்த பேதங்கள் வந்து தரக்கூடியது மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தமிழ் படுத்துறோன்னு சொல்லிட்டோ அல்லது ரொம்பவும் வந்து இதில் வந்து ஒரு புனிதத்துவம் பார்க்குறோன்னு சொல்கிறதையோ தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது என்னோட வாதம். ஆனால் சாதி பெயர்களை துறக்க வேண்டும் என்று சொல்லுவதிலேயோ அல்லது தூய்மையான தமிழ் பெயர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாத வரையில் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வள்ளலாறுலேயே ரொம்ப தோய்ந்தவர் அந்த அடிப்படையில் கேட்குறேன். வள்ளலாரோட சன்மார்க்கத்தை பற்றி உவேசாவுக்கு என்ன கருத்து இருந்தது? அதாவது பதிவு பண்ணியிருக்காரா? இல்லை, அதாவது வள்ளலாருடைய சன்மார்க்கத்துக்குள்ள பெரிய ஈடுபாடு வந்து உவேசாவுக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர் மடம் சார்ந்து வாழ்ந்தவர், சைவத்தில் ரொம்பவும் காலூன்றியவர். வள்ளலார் வந்து சைவத்தையும் கடந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டினுடைய ஊடாக எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கக்கூடியதற்காகத்தான் சத்தியஞான சபையை கட்டியவர். அப்படி இருக்கும் பொழுது இவர் எதிர்நிலையில் தான் இருப்பாரே தவிர, ஏன்னா மடத்தை அண்டி பிழைத்தவர், மடத்தோடவே வாழ்ந்தவர் அப்படின்றதுனால வள்ளலாருடைய கொள்கைக்குள்ளார அவர் போகலை. அதுக்கு பெரிய கருத்துக்களும் வந்து அவர் சொல்லலை. சொல்லப்போனால் அருட்பா போராட்டத்தில் அவர் வந்து சைவர்கள் பக்கம்தான் நின்னாரே தவிர வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் பக்கமும் வள்ளலாருடைய கொள்கைக்கும் அவர் நிற்கலை. இதுதான், ஏன்னா அது திருவிக்காவே பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் வள்ளலார் சார்பாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காருன்னு திருவிக்கா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருப்பார். ஐயரினுடைய வாயிலிருந்து நல்ல பல கருத்துக்கள் வந்தன, அவையெல்லாம் நூலாக வந்திருந்தால் தமிழ் சமூகத்துக்கு நன்றாக இருந்திருக்கும்னு தன்னுடைய குறிப்புகள் எழுதுகிறார். ஆனால் அதை யாரும் பதிவு பண்ணலை. ஒருவேளை பதிவு பண்ணியிருந்தால் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இறுதி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? தொடர்ச்சியாக வந்து நம்ம துவேஷங்கள் எதுவுமே வேண்டாம். அது சாதிய ரீதியாகவோ இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த துவேஷமும் வேணாம். அறிவு எங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வேண்டும், அவ்வளோதான். எந்த இடத்துலையாவது கொஞ்சம் தலை தூக்குச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த துவேஷங்கள் ஏன் அப்படிங்கிறத நமக்கு நாமே சுய பரிசோதனை நம்ம செஞ்சு பார்த்துக்கணும். இன்னார் இடத்திலிருந்து இந்த கருத்து வந்துச்சா, அதை அந்த மனிதனிடத்திலிருந்து வந்ததுங்கிறத வந்து மனிதனை பார்த்து எதிர்ப்பது என்பதை விட அந்த கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சேற்றிலே செந்தாமரை முளைக்கும்னு நம்ம படிக்கிறதுல மட்டுமே இல்லை. நீங்கள் சேரையெல்லாம் பார்க்க வேண்டாம், மற்ற இடத்துலையும் இல்லை. செந்தாமரை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கருத்து பரிமாற்றங்கள் இருக்கணும், கருத்து மோதல்கள் வேண்டாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி தமிழை இன்னமும் அடுத்த
கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இவர்களெல்லாம் நமக்கு எப்படி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள், இவங்கெல்லாம் நமக்கு எப்படி வந்து இன்னமும் தரவுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவங்க தான் நமக்கு வந்து பெரிய பேங்க், ஒரு மூல பண்டாரமாக விளங்கக்கூடியவர்கள் இவங்க தானே தவிர, இவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்து தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அவர் சொன்னது சரியா, இவர் சொன்னது சரியா, இதுக்கு முடிச்சு போட்டு பார்க்குறது, எதிராக வந்து நிறுத்தி பார்த்து நாம் அதுக்குள்ளே குளிர் காயறது, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சாதிய ரீதியாக இருந்தாலும் சரி, மத ரீதியாகவும் சரி, எல்லா இடங்கள்லையுமே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். எல்லா இடங்களிலுமே ஒவ்வொரு கட்டத்துக்கு தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக முனைந்து செயல்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். சிலர் எந்த விதமான தன்னலமுமே இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படி வெவ்வேறு கட்டத்தில் அது எல்லா சாதிகள்லையும் இருக்கும், எல்லா மதங்கள்லையுமே இருக்கும். இந்த கம்யூனிட்டியில் தான் இருந்துச்சு, அந்த கம்யூனிட்டியில் அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம். தமிழுக்கு அந்த மனிதர்களால், அந்த ஆளுமைகளால் என்ன நல்லது நடந்திருக்கிறது, அதை கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு தமிழை எப்படி வளர்த்து எடுப்போம் என்பதை மட்டுமே இனி வரக்கூடிய சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.